Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அருகே காணாமல் போன பள்ளி மாணவன் அதே பள்ளியின் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் உரிய விசாரணை நடத்த கோரி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் செந்தில்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னத்தம்பி. இவருடைய மகன் முகிலன் கடந்த ஆண்டு நிதி உதவி பெறும் பள்ளியில், திருப்பத்தூரில் உள்ள நிதி உதவி பெறும் பள்ளியில் 10ஆம் வகுப்பு சேர்க்கப்பட்ட நிலையில் 11ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவன் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன நிலையில் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது 2 நாட்கள் கழித்து இன்று முகிலனின் 11ஆம் வகுப்பு மாணவன் முகிலன் அதே பள்ளியில் உள்ள கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டார். ஆனால் அந்த கிணற்றில் பூட்டப்பட்ட நிலையில் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டதை தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள திருப்பத்தூர் பஸ் நிலையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் சாலை மறியலில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து கொத்தூர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தற்பொழுது காவல் நிலையம் அருகே மாணவன் சடலம் கண்டெடுக்கப்பட்டது குறித்து எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 11ஆம் வகுப்பு மாணவன் அப்பள்ளியில் படித்திருந்த பொழுது பள்ளியிலேயே கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது. பெற்றோர்கள் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் பெரும் சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பிரகாஷ், கூடுதல் விவரங்களை தந்தமைக்கு நன்றி செந்தில்குமார்.